சீக்கிரம் உட்காருங்க, மழை வர மாதிரி இருக்கு. வா, நான் நீ எங்க போகணுமோ நான் கொண்டு போய் விட்டுறேன். அதான் விட்டுட்டீங்களே. ரியலி? எஸ், நான் தான் அந்த சிஎம் காப்பாத்துனேன். நியூஸ்ல கூட சொன்னாங்களே, நானும் பிராச்சியோட அம்மாவும் சேர்ந்து தான் சிஎம் காப்பாத்தணும்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நிமிஷம், பிராச்சியோட அம்மாவா? ஏன் நீ டிவி பார்க்க மாட்டியா? எந்த நேரமும் மொபைலும் கைமா இருக்கே தவிர சோஷியல் மீடியால என்ன நடக்குதுன்னு பார்க்கவே மாட்டியா? சோஷியல் மீடியாலே வந்துருச்சு. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அனு ஆண்டியால சிஎம் சுட முடியாம போயிடுச்சு. இந்த அனு ஆண்டி யாரு? பிராச்சியோட அம்மா. மீரா ஆண்டி டாடி கிட்ட பேசுறப்பதான் எனக்கே தெரிஞ்சது அவங்க பேரு தான் அனுன்னு. சரியா? அப்புறம் நான் எங்க விட்டேன்? லைட் ஆஃப் ஆயிடுச்சு. யா, சோ லைட் ஆஃப் ஆயிடுச்சு because of me. நீ எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டியா? of course yes. நீ ரோஹித்தோட ஸ்டேட்மெண்ட்ட கேட்கவே இல்லையா? எந்த லேடியை ஷூட் பண்றதுக்காக அவங்க அனுப்பி வச்சாங்களோ அவங்களால ஷூட் பண்ணவே முடியல. ஏன்னா லைட்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு. So basically I saved Siam and Prachi mom. ஒருவேளை நான் லைட் ஆஃப் பண்ணாம இருந்திருந்தேனா அவங்களால எப்படி ஓடி இருக்க முடியும்? You are the best. I know right? அண்ணன் கம்பெனியோட எவ்வளவு பெரிய ஈவென்ட் இது. ஒருவேளை சீஃப் மினிஸ்டர் மேல அட்டாக் ஆகலனா மொத்த ஈவென்ட்டும் ஸ்பாயில் ஆகணும்னு நினைச்சுதான் செஞ்சியா? ரைட்? சீஃப் மினிஸ்டரை அட்டாக் பண்ண போறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆண்டி, இட்ஸ் நாட் லைக் தட். ஜஸ்ட் அது பிராச்சிய டாடி எப்ப பார்த்தாலும் பாராட்டிட்டே இருக்காரு. அவ என்ன செஞ்சாலும் டாடி அவ மேல இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அவ ஈவென்ட்ட டேக்கிள் பண்ண விதம் இருக்கே, பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி. எனக்கு ஒண்ணுமே புரியல. சோ அவளோட வர்க்க கெடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். இதை தவிர நான் என்ன பண்ண முடியும் ஆண்டி? நீங்களே சொல்லுங்க. நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க ஆண்டி, நமக்கு எது சரின்னு படுதோ அடுத்தவங்களுக்கு அது சரியா படணும்னு அவசியம் இல்லைன்னு. நான் என்ன செஞ்சாலும் அவ இங்க இருக்கிறதுனால அந்த தப்பெல்லாம் ஏன் மேலதான் வருது. பிராச்சி கரெக்ட் ஆயிடுற, நான் தான் தப்பானவளா ஆயிடுறேன். I can't take it auntie. Come here. My sweetheart, it's absolutely fine. நீ பிராச்சிக்காக செஞ்சேன்னா அதுல எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. என்னோட ப்ராப்ளம் என்னன்னா அங்க நடந்த விஷயத்தை எல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே ஸ்வீட் ஹார்ட். ஆலியா, என் கூட கொஞ்சம் வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். I will be back. தாசி, என்னாச்சு? தாசி, என்ன ஆச்சு? எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க? இங்க பாருமா ஆலியா, நம்ம குடும்பத்துல எல்லாரும் உன்னை பத்தி பெருமையா பேசுறாங்க. ஏன்னா நம்ம பரம்பரையில உன்ன மாதிரி படிச்ச பொண்ணு, பிரில்லியண்டான பொண்ணு வேற யாருமே கிடையாது. அங்க இருக்கிறவங்க அவங்க அவங்க பொண்ணுங்க கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆலியா மாதிரி ஆகணும்ன்றாங்க. அக்கா உன்னை பத்தி பாராட்டி பேசும்போதெல்லாம் நான் என்ன நினைச்சுப்பேன் தெரியுமா? அவங்களோட பேத்தி, அதனால உன்னை பாராட்டுறாங்கன்னு நினைப்பேன். ஆனா அபி உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். உன்னை அவன் ரொம்பவே நம்புறான். ஓகே ஃபைன், பட் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, சந்தன மரத்துல அதோட வாசனையை வச்சுதான் எல்லாரும் நம்புறாங்க. அதே மாதிரி ரியா கூட தன்னோட அத்தை என்ன சொன்னாலும் அது உண்மைன்னு அவ நம்புறா. உனக்குள்ள அந்த குணம் எப்பவுமே இருக்கு. நீ மனசுல நினைக்கிற விஷயத்த யோசிக்காம செஞ்சு முடிச்சிடுற. நீ நினைக்கிறத சாதிச்சிடுற. கடவுள் உனக்கு அந்த திறமைய கொடுத்திருக்காரு. ஆனா ஆலியா, அந்த விஷயத்த நீ சரியான வழியில பயன்படுத்துறது இல்ல. ஓகே ஃபைன், சரி, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். இங்க பாருமா, இத நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா பூரப் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பான். வாட் யூ மீன் தாசி? உங்க 2 பேரோட கல்யாணம் எந்த சூழ்நிலையில ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் மத்த கணவன் மனைவி மாதிரி நீங்க வாழ்ந்ததே இல்ல. ஆனா நீ பூரப சந்தோஷமா வச்சுக்கலாம் இல்லையா? நீ அவனோட வைஃபா இருக்காத,
அவனுக்கு நல்ல தோழியா இருந்தா அவன் துக்கத்தை பகிர்ந்துக்க. பாவம், அவனுக்கு கொஞ்சமாவது சந்தோஷத்தை கூட. அவன் மேல பாசம் வச்சிருக்கிறதா நீ அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்ப. ஆனா உன்னோட அன்பு பூரபையே சந்தோஷமா வச்சுக்க முடியல. அது ஏன்னா நீ அவனை அடையணும்னு மட்டும்தான் நினைச்சிருக்க. அவன் உனக்கு கிடைச்சதும் அவனை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படல. How can you say this, தாசி? நான் பூரப நல்லா தான் கவனிச்சுக்கிறேன். I care for him, I love him. அவன் மேல கவனத்தை செலுத்தினியா? அப்படின்னா உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணுமே. அவன் முகத்துல என்னைக்கு நீ கடைசியா சிரிப்ப பார்த்த? இங்க பாருடா அம்மா, பூரபுக்கு உன்னை விட்டா வேற யாருமே கிடையாது. நீ ஒருத்தி மட்டும்தான் இருக்க. உன்னாலதான் அவனை சந்தோஷமா வச்சுக்க முடியும். Thanks, தாசி. She is right. நான் பூரப்போட பாஸ்டுக்காக அவன் மேல ரொம்பவே கோவப்படுறேன். பாவம், அவரும் என்னோட கோபத்துக்காக ரொம்பவே சகிச்சுக்கிட்டு போறாரு. லாஸ்ட் டைமா பூரப் எப்ப சிரிச்சாரு? விண்டோவை ஓபன் பண்ண முடியுமா? தேங்க்ஸ். ஹலோ. ஹலோ பூரப், நீங்க இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியுமா? ஓகே, நான் வந்துடுறேன். ஐ வில் வெயிட்டிங் ஃபார் யூ. ப்ளீஸ். நீ ப்ளீஸ்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்துடுறேன். ஐ எம் சொர்ணி தாசி சரியா தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் அவரை ஒரு ஃப்ரெண்டா கூட ட்ரீட் பண்ணதில்லையே. அப்புறம் ஹஸ்பண்டா எப்படி ட்ரீட் பண்ணிருப்பேன்? நான் அவரை ரொம்ப காயப்படுத்தி இருக்கேன். ஐ லவ் யூ பூரப். Stop the car. Sir, please stop the car. என்னாச்சு? அட, என்னாச்சு? ஐ திங்க் அவங்க இங்க தான் இறங்கணும் போல. Flowers, white, Kanish will do. And lights. அப்புறம் அது அந்த கர்டன்ஸ் எல்லாம் ஒரு டிசைனா இருக்குமே. அதான். வாமா கண்ணா, எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன எழுதுற? பார்ட்டிக்கு தேவையான requirements. and one more thing நான் சொன்னேன். அனிவர்சரி பார்ட்டிக்கு தயார் பண்ணிட்டு இருக்கியா? இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு? இப்பதான் உன் புருஷன் ஃபோன் பண்ணாரு. என்னவா? அவன் ஏதோ நாளைக்கு பார்ட்டி பிளான் பண்றானா? ரன்பீரோட பர்த்டே பார்ட்டியா? உனக்கு தெரியாதா? அவன் சொல்லலையா? அது எப்படி தெரியாம இருக்கும்? ஆனா ரன்பீர் எப்பவுமே அவனோட பர்த்டேவை வீட்ல செலிப்ரேட் பண்ண மாட்டான். கிளப்ல தானே செலிப்ரேட் பண்ணுவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு வீட்ல பார்ட்டி இருக்கு. ஓ காட், எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா?
நாளைக்கு வீட்ல பர்த்டே பார்ட்டி, அப்புறம் இந்த வீக்கெண்ட்ல ஆனிவர்சரி பார்ட்டி, இதெல்லாம் எப்படி முடியும்? ரிலாக்ஸ், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் ஒண்ணு பண்றேன், இந்த எல்லா திங்ஸையும் நானே போய் வாங்கிடுறேன். அதாவது 2 பேரும் போக தேவையில்லை, ஒருத்தர் மட்டும் வாங்கினா போதும். ரொம்ப சரியா சொன்னடா கண்ணா. ஒண்ணு பண்ணு, நீ டிரைவர் உன்னோட கூட்டிட்டு போ, அப்புறம் ஒரு சர்வன்ட்டையும் கூட்டிட்டு போ. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நான் என் கசினை கூட்டிட்டு போறேன். அவளுக்கு ஷாப்பிங்னா ரொம்ப பிடிக்கும், அது யாருக்காக இருந்தாலும் சரி. சோ டோன்ட் வரி. எக்ஸலென்ட், யூ ஆர் a லைஃப் சேவர். Thank you. Bye. வேற ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்றோம். பல்லவி. சஹானா டார்லிங், ரெடியா இரு, நம்ம ஷாப்பிங் போக போறோம். பாத்து மெதுவா. ஓகே, இங்க உட்காரு. உட்காரு. பாத்து விக்ரம், உட்காரு. என்னாச்சு? விக்ரம், என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அது என்னன்னா டேபிள்ல இடிச்சுக்கிட்டா, முட்டியில வலி எடுத்துக்கிச்சு. ரொம்ப நாளா முட்டி வலின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அந்த இடத்துலயே இடிச்சுக்கிட்டீங்களா? அப்ப டாக்டர் கிட்ட நீ போய் சொன்னியா? என்ன சொன்னாம? நான் இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். டாக்டர் இவனை செக் பண்ணிட்டு என்ன சொன்னாருன்னா, நீ சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாரு. அப்புறம் முட்டியை உடைக்கணுமா? ஆனா இவரு என்ன சொன்னாரு? அட போதுப்பா, நீ என்ன இங்க சொல்ற? அங்க என்ன பேச வேணாம் தடுத்தா நான் இங்க பேசுவேன். என்னாச்சு? டாக்டர் கிட்ட போனதுக்கு அப்புறம் எனக்கு வலிலாம் இல்லன்னு சொன்னா. டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் லெக்மெண்ட் இருக்குன்னு சொன்னாரு. சர்ஜரி பண்ணணுமா? ஒத்துக்க மாட்டேன்டா. ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு? நீ எனக்கு நண்பனா இல்ல விரோதியா? என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? டாக்டர் எனக்கு சர்ஜரி பண்ணணும்ன்றாரு. கார்பெண்டரா பண்ணுவாரு. சர்ஜரி பண்ணணும்னு சொன்னா பண்ணணும்ல. நீ என்ன நினைச்ச? வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு ஆபீஸ்க்குலாம் போக கூடாதுன்னு நினைச்சியா? அட, எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும் நல்லாவே தெரியும். அதனால தான் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் எங்கேயாவது ஃபாரின் கண்ட்ரி போறியா? ஏய், எங்க போய்கிட்டு இருக்க நீ? இங்க வா, உட்காரு. இங்க உட்காருன்னு சொல்றேன். உட்காரு. இவன் தான் என்னோட சிங்க குட்டி. இந்த ரன்வீர் இந்த தடவை அவன் பர்த்டேயை வீட்லயே கொண்டாட போறான். வெளியே எங்கேயும் போக கூடாது. நாங்க எல்லாம் இங்க தான் இருக்கிறோம். நீ இங்க தான் செலிப்ரேட் பண்ணணும், சரியா? என்னோட எல்லா கிளைண்ட்ஸையும் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன். இனிமே என்னோட பிசினஸ் எல்லாத்தையும் என்னோட சிங்க குட்டி பார்த்துப்பான்னு. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸை கூட இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணு. அவங்க எல்லாருக்கும் கூட இந்த விஷயம் தெரியணும். ஐயா இனிமேல் லைஃப்ல சீரியஸா இருக்க போறாரு. டாட், இது ரொம்ப பெரிய பொறுப்பா இருக்கே. இது எனக்கு சரிப்பட்டு எதுக்கு நீ ஷாக் ஆகுற? லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரத்தான் செய்யும். நீ அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். என்ன சீக்கிரம் வந்துருச்சு. அப்புறம் நானும் உங்ககிட்ட எல்லாம் சொன்னேன்ல, இவனை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு லைஃபோட சேலஞ்சஸ்க்கு. கம் ஆன். என்ன ப்ரோ சொல்ற? ஐ அம் வெரி ஷாக்ட். யூ ஆர் ஷாக்ட்? உனக்கு ஷாக் மட்டும் தான். நான் உள்ளுக்குள்ள பயங்கரமா செத்து போயிட்டேன்டா. சொல்லு, வேலை செய்யற வயசா எனக்கு? இது எனக்கு சரியான ஏஜ் கிடையாது. இட்ஸ் நாட், டெஃபினெட்லி நாட். யா, மத்தவங்களாம் என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க? ரன்வீர் இதை செய்ய போறான், ரன்வீர் இதை செய்ய போறான்னு. ரன்வீர் இந்த உலகத்தையே ஜெயிக்க போறான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இந்த வேலைக்கு போகணுமா? ஐ அம் நாட் மென்ட் ஃபார் திஸ். இதை என்னால பண்ண முடியாது. இப்போ என்னோட வயசுக்கு விளையாடணும், ஓடணும், நல்ல சாப்பிடுற வயசு, கார் ஓட்டுற வயசு. எக்ஸாக்ட்லி மம்மி, எக்ஸாக்ட்லி. ஓ செல்லம் ரன்வீர். என்னோட செல்லம் நல்லா சொல்லாதீங்க. அப்பா முன்னாடி அவர் வைஃப் மாதிரி நடந்துக்கிறீங்க, இங்க வந்து செல்லம் செல்லம்னு பாசத்தை காட்டுறீங்க. நான் சொல்ல வரது சுத்த போய். அட நீ என்ன பேசுற? அப்படிதானே பண்ணணும். அங்கிளுக்கு முன்னாடி அவங்க அம்மாவா எப்படி நடிக்க முடியும்? நீ வாய மூடுறா, பைத்தியம் மாதிரி பேசாத. என் வாழ்க்கை நாசமா போகுது. மம்மி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் மட்டும் அப்பா மாதிரி ஆயிட்டேனா என் வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணுதான், வொர்க் 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 வொர்க். ஆல் ரைட், என்னால முடியாது. ஓகே ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க பாரு, இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை என்ன பார்த்து சொல்லு சீரியஸா. அம்மா என்னால வேலை செய்ய முடியாதுன்னு நான் உன் டாட் கிட்ட பேசிக்கிறேன். ஓகே? சீரியஸ்லி, டெஃபினெட்லி, டோட்டலி. லீ உலகத்துல இருக்க எல்லா லீயும் சேர்த்து சொல்றேன். என்னால முடியாது, நான் முடியாதுதான். இந்த வயசுல என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. ஆல் ரைட். எனக்கு நல்லா புரியுது ரன்வீர். இங்க பாரு ரன்வீர், நான் ஒவ்வொரு விஷயத்திலயும் உன் கூடவே இருக்கேன்ல. நான் முழுசா நம்புறேன். பசங்க அவங்க லைஃப நல்லபடியா என்ஜாய் பண்ணணும். என்ன சரியா? வேலைங்கிறது எப்போ வேணும்னாலும் செய்யலாம் என்ன. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, அது நீ எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை உங்க அப்பாவை பத்தி நீ கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது என்னன்னா, அவர் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் பாவம் இத பத்தி யோசிச்சு ரொம்ப சங்கடப்படுறாரு. நீ பண்ண மாட்டேன்னா உன்னோட பிசினஸ் யார் பாத்துப்பாங்க சொல்லு? ஐயோ, நான் எப்படி மம்மி பாத்துக்க முடியும்? பிசினஸ்னாலே எனக்கு என்னன்னு தெரியாதே மம்மி. ஆனா உன்னால ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா? நீ என்ன பண்ற? அவர் சொல்றத அப்படியே செஞ்சு காட்டு. என்ன? இங்க பார்க்கண்ணா, அவரு உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காரு. இட்ஸ் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. அவருக்கு என்னன்னா, என்னுடைய பையன் ரன்வீர் என்னுடைய பேரை பெருமைப்படுத்த வாங்குறாரு, என்னுடைய பிசினஸ் டெவலப் பண்ணுவான்னு நினைக்கிறாரு. வாவ். ஆனா பரவாயில்ல, விடு. நீ வேண்டான்னு சொல்லிட்டா அப்புறம் நான் அவருக்கு புரிய வைக்கிறேன். சரியா? ஆனா பிசினஸ் யார் பாத்துப்பாங்க? பிசினஸ் விடு, அவரை யார் சமாளிக்கிறது? அதாவது நான் அவரோட மனைவி இல்லையா? பையனும் இருக்கான்.
உன்னுடைய வேலையை நான் எப்படி செய்ய முடியும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். நான் முயற்சி பண்றேன், நான் சரி ட்ரை சரி பண்றேன். என்ன நீங்க அழ வச்சிடாதீங்க. நான் பாக்குறேன். நான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம். ஓகே சரியா? ம். ஆண்டி, அங்கிள் ரன்பீரை பத்தி இப்படியா நினைக்கிறாரு? பைத்தியமா என்ன? அட, இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்னு விக்ரம்க்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்னு எனக்கும் நல்லா தெரியும். இவன் சரிப்பட்டே வர மாட்டான். சும்மா அவன்கிட்ட போய் சொன்னேன். ஹலோ ரன்பீர், ஆண்டி பொய் சொல்லிருக்காங்க. ஆண்டி, நீங்க பதிலே சொல்லல. ஆ, விக்ரம் ரன்பீரை பத்தி அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் விக்ரம் ரன்பீரை ரொம்பவே நம்புறாரு. அவர் மனசொடிஞ்சு போயிடுவாரு. அட, என் பையனை நான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண வச்சுட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இப்படி எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். பிராச்சி, இன்னைக்கு ஷாப்பிங் ரொம்ப ஜாலியா இருக்க போகுதுல. இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு ஷாப்பிங் பண்ணதே இல்ல. பணத்துக்கான கவனம் இருக்க போறது இல்ல. எது பிடிக்குதோ அதை பேக் பண்ணி வாங்கிட்டு வர போறோம். ஐ நோ, ஆனா நமக்காக அது பண்ணல. பல்லவி ஆண்டி சொல்லிருக்காங்க. அதனால என்ன, ஆர்டர் நம்ம தானே கொடுக்க போறோம். இங்க பரப்பா, அந்த பொருள் எடு, இத பேக் பண்ணு. அப்புறம் இங்க பார்கெனிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. ஐ நோ, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஊர்ல நம்ம ஷாப்பிங் போகும்போது போறதுக்கு முன்னாடி பட்ஜெட் எல்லாரும் கணக்கு போட்டு வச்சுப்பாங்க. லிஸ்ட் எல்லாம் அதுக்கப்புறம் தான். ஒருவேளை சாமானும் கம்மி ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாரீஸ வச்சு நம்ம கர்டைன்ஸ் பண்ணுவோம். அப்பலாம் எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா? தீபாவளி டைம் லைட்டிங் பூ ஏதாவது கம்மி ஆயிடுச்சுன்னா தோட்டத்துக்கு போய் நம்மளே பறிச்சிட்டு வருவோம். உனக்கு அந்த குசும் ஆண்டி ஞாபகம் இருக்கா? அவங்க வீட்டு கல்யாணத்துல கூட. என்னாச்சு, என்ன பாக்குற? இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குல்ல. இல்ல, இந்த வண்டி தான் என் மேல. இந்த கார் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆனா இந்த காரை நம்ம வாங்க முடியாதே. பல்லவி ஆண்டி சாமான் வாங்குறதுக்கு தான் காசு கொடுத்தாங்க, கார் வாங்குறதுக்கு இல்ல. ஒரு நிமிஷம் இரு. ஒருவேளை அவங்க கொடுத்த காசை வச்சு காரை வாடகைக்கு எடுக்கலான்னு பாத்தியா? கொஞ்சம் வாய் மூடு. அன்னைக்கு இந்த வண்டி தான் என் மேல சேர் அடிச்சிட்டு போச்சு. இது அவன் தான். இப்போ நீ இந்த காரோட சண்டை போட போறியா, வண்டியை உடைச்சுக்க போறியா? இல்ல, இந்த வண்டியோட டிரைவரை நான் ஒரு வழி பண்ண போறேன். என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா சேர் அடிச்சுட்டு அப்படியே ஓடி இருப்பான். வரட்டும், அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன். இல்ல பிராச்சி, அவன் தெரியாம செஞ்சிருப்பான். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு தப்பு நடக்க கூடாதுல்ல, அதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் என் மேல சேர் மட்டும் அடிக்கல, என்னை எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கான். I just want to see him once. அவன் வரட்டும். இங்க பாரு, அவன் வந்தா நீ வாயே திறக்க கூடாது, பாத்துக்கோ. வாய் மூடிட்டு இருக்கணும். பிராச்சி, நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அத பாரு. இந்த வேலையும் ரொம்ப முக்கியம் தான். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்ன மாதிரி ஒரு முட்டாள் நேத்து என் மேல சேர் அடிச்சுட்டு போயிட்டான். நான் ரோட்ல ஒரு ஓரமா நடந்து போயிட்டு இருந்தேன். அவன் வண்டி ஓட்டிட்டு போய் சேர் என் மேல அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ இவ ரொம்ப கோபத்துல இருக்கா. இப்போ மட்டும் நான் இந்த கார்க்குள்ள உட்கார்ந்தா நான் தான் அவனு கண்டுபிடிச்சிருவா. 1 hour லெக்சர் கொடுப்பா. இங்க இருக்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும் வேற. அப்புறம் எனக்கு தான் அசிங்கமாயிடும். ரன்பீர், இங்க இருந்து ஓடி போயிடு. ஹாய், வாட்ஸ் அப்? இவன் இங்கேயும் வந்துட்டானா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹாய். நான் இங்க ஜிம்முக்கு வந்தேன். ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? நல்லா இருக்கு. ஐ நோ. ஃபோக்கஸ். நீ சரியான இடத்துல தான் இருக்க. நான் சொல்ற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணு. இவளையே இந்த பேச்சு பேசுறா. நான் தானே தெரிஞ்சா என்ன பேசியே கொண்டுடுவா. ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுனால பாராட்டு மழை ஏதாவது தேவையா? பாராட்டு? அதுவும் நீ என்னைக்கு யார பாராட்டி இருக்க? நீ கல்லஞ்சக்காரி. நீயே கண்ணாடி முன்னாடி நின்னாலும் உன்னை பாராட்டிக்க மாட்டேன். அப்புறம் என்ன எங்க பாராட்ட போற? பாரு, நாங்க ஒரு முக்கியமான வேலையா இங்க வந்திருக்கோம். நீ வந்த வேலை முடிஞ்சதுன்னா உன் வண்டி எடுத்துட்டு மரியாதையா போயிடு. நான் உன்னோட பெர்மிஷனுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இல்ல. தள்ளு தள்ளு. இன்சல்ட் பண்றான். வாட்ஸ் அ கார்? என்ன ஒரு வண்டியா? இந்த வண்டி வச்சிருக்கவன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரனா இருப்பான்ல. என்னோட அப்பா எனக்கு பைக் கொடுத்தாரு, அதையும் திருப்பி வாங்கிட்டாரு. இப்ப நான் டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போகணும். என்கிட்ட தான் வண்டி இல்லையே, டாக்ஸில தான் போகணும். சரி, ஓகே, see you, bye. இதை கொண்டு போய் வீட்டுல விட போறியா என்ன? அட, யார மேலயும் இருக்கிற கோவத்தை பாவம் அந்த ரன்பீர் மேல ஏன் காமிக்கிற? அவனா பாவம்? அவன் முகத்தை பாத்தியா? அவனை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல. அவன மாதிரி ஓர்ஸ் மட்டும் யாராலையும் இருக்க முடியாது. டாக்ஸி டாக்ஸி டாக்ஸி. உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? இதுதான் என் ப்ராப்ளம். இதுதான் எல்லாம் சேருது பாரு எனக்கு. நீ மாறவே மாட்ட பிராச்சி. வந்துடுச்சு, டாக்ஸி வந்துடுச்சு. கிரீன் பார்க் போலாமா?
போகலாமா? பை பை गाइस. பை. உன்னை பார்த்தா எனக்கு கோவம் வருது. போ, நீ அவன் பின்னாடியே போ. வாவ், என்ன ஒரு வாசனை. எனக்கு தெரியுமா மீரா, அபிக்கு இந்த டிஷ் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு தெரியும். அவருக்கு மூடு சரியில்லைன்னா அவர் நல்லா சாப்பிடுவாரு. ஆனா சாப்பிட்டாதானே உனக்கு மூடு சரியாகும். அபிதான் ஆபீஸ் போயிட்டாரு. ஒருவேளை நீ இந்த டிஷ்ஷ ஸ்பெஷலா அபிக்காக செஞ்சு வச்சிருக்கியா? ஸ்பெஷலி அபிக்காகனா? இங்க பாரு, என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் மித்தாலி. நான் தான் சொல்லிருக்கேனே, அவங்க உங்க மனசுல படுற விஷயத்துல கரெக்டா சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நீ அபிய விரும்புறல, ஆனா என்னன்னு தெரியல. இப்ப விஷயம் என்னடான்னா, பிடிச்சதுக்கு மீறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மீரா, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன், பிடிச்சவங்களுக்காக நாம நிறைய இழக்கணும். ஆனா அந்த இழப்பு இல்ல. நான் ரியாவை பார்த்துட்டு வரேன். நில்லு. ஒருவேளை நீ அபிய விரும்ப ஆரம்பிச்சிட்டே என்ன?